நான் இது செய்ததினால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் சொல்லாமல், கர்த்தர் உங்களுக்கு தருகிறதான எல்லா ஆசீர்வாதத்தினாலும் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு புரியுதா? கிருபை என்று சொல்றது நீங்கள் பூரணமாய் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்க வாழ்க்கையில் வருகிறதான ஆசீர்வாதம். அப்ப நான் இது செய்ததினால் எனக்கு நன்மை வந்தது, நான் இப்படி கரெக்டா இருந்ததினாலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், நான் இந்த நிலையில் இருந்ததினாலே என் வீட்டில் ஆசீர்வாதம் வந்ததென்று நீங்க சொல்லாம, தகுதி இல்லாத இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்தினார், தகுதி இல்லாத இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தார், தகுதி இல்லாத இடத்துல என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை கர்த்தர் இட்டார், தகுதி இல்லாத இடங்களை என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்தார், தகுதி இல்லாத இடத்துல என் வீட்டில் வாகன நன்மைகளை தந்தார், தகுதி இல்லாத இடத்துல என்ன உயர்ந்த இடங்களில் உட்கார வைத்தார் என்று தெய்வ பிள்ளைகள் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தவும், அந்த மகிமையினால் மற்றுள்ளவர்கள் இயேசுவை அறியும்படியும் கிருபையினால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த கிருபை கர்த்தர் சபையில வெளிப்படுத்தும். அந்த கிருபை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளிடம் மேல் வெளிப்படுத்தும். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் வாக்கு சொன்னால் உண்மையுள்ளவர். காலங்கள் சிலது கடந்து போனாலும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உண்மை இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நீங்க இப்ப உண்மையா இருக்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையில் உண்மையா இருக்கிறது, செயல்களில் உண்மையா இருக்கிறது, ஜெப வாழ்க்கையில் உண்மையா இருக்கிறது, ஊழிய பாதைகள் உண்மையா இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உண்மையா இருக்கிறது, ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை உங்க கிரியையினால் வருகிற ஆசீர்வாதங்களும் கிருபையினால் வருகிற ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாளில் உங்களுக்கு அது திறந்து வரும். எப்படி வரும் என்றால், வனாந்தரத்தில் ஹாகாருக்கு கிருபையினால் ஒரு உறவை திறந்ததை போல உங்களுக்கும் ஒரு உறவை திறக்கப்படும். அது வற்றாத உறவையாயிருக்கும், ஒரு நாளும் வற்றி போகாத உறவையாய் ஒரு ஆசீர்வாதம் உங்க வீட்டில் கிருபையினாலும் உங்க கிரியையினாலும் கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார்.